பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஆத்தா பிறந்த நாளுக்கு அன்னதானம் வைக்க எல்லாரும் கிளம்புறாங்க. சக்திவேல் முத்துவேல் ஃபேமிலியில் எல்லாரும் சாப்பிட ரெடியாகி போகிறாங்க. அங்கே சாப்பாடு வரலை. அந்த டைமில் பாண்டியன் ரெடி பண்ணின தயிர் சாதமும் புளியோதரையும் வந்திருக்கு. சக்திவேல் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் புளியோதரை இருந்ததும், இதை நாம் ரெடி பண்ணதில்லையேன்னு குமாரை ஃபோன் பண்ணி கேட்க சக்திவேல் சொல்லுறாங்க. அங்கே மாஸ்டர் இல்லைன்னு வேறு மாஸ்டரை பார்க்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் குமார் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டாங்க. அதனால் சாப்பாடு வரல. முத்துவேல் கோபத்தில் குமாரை அடிக்கிறாங்க. எங்களை கேவலப்படுத்திட்டேன்னு. அந்த நேரத்தில் பாண்டியன் குடும்பம் வருது. சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லுறாங்க. முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தில் ஆத்தா பிறந்த நாளுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிட வராததும், நீங்கள் எனக்கும் சொந்தம் தான், எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு கோமதி கூப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுறாங்க. கோமதி ஆத்தாவை சாப்பிட கூப்பிட்றாங்க. கோமதி ராஜியும் ஆத்தாவை சாப்பிட கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. பாண்டி முத்துவேலை சாப்பிட கூப்பிட்றாங்க. முத்துவேல் கண்டுக்கவே இல்லை. குமார் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை எப்படியாவது உடைக்கணும்னு குமார் பிளான் போடுறாங்க. ஒரு கல்லை தூக்கி போட்டு ஃபோட்டோ உடைக்க பார்க்குறாங்க. அதை கதிர் பார்த்துட்டே இருக்காங்க. கதிர் குமார் கிட்ட அந்த ஃபோட்டோ உடைக்கலான்னு தானே பார்க்குறான்னு கேட்கவும் சரவணன் வராங்க. அண்ணே, இவன் அந்த ஃபோட்டோ உடைக்க பார்க்குறான்னு கதிர் சொன்னதும் சரவணன் அடிக்க போகிறாங்க. அங்கே பாண்டியன் வராங்க. டேய், அவனை விடுங்கடா, அங்கே அம்மா ராஜி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, போங்கடான்னு பாண்டியன் அவங்கள அனுப்பி விடுறாங்க. குமார் அந்த ஃபோட்டோவை உடைப்பானா என்னன்ட்டு இன்னைக்குள்ள எபிசோடில் பார்க்கலாம்.